ராம் நாராயண் ராம். ராம் நாராயண ராம். நாம் மகாபகாஷ் நோக்கி பயணம் செய்கிறோம். அதை புரிந்து கொள்ளவே ஒவ்வொரு வகையிலும் மாற்றங்கள் நடந்து வருகின்றன. மேலும் அந்த மாற்றங்களுக்கிடையில் நாங்கள் மகா சூனியத்தை கண்டுகொண்டு முன்னேறுகிறோம். பிறப்பு மற்றும் மரணம் எதற்கும் போதனையை எதிர்பார்க்கவில்லை. இந்த மாற்றங்கள் எவருக்கும் நிற்காது. நாம் அனைவரும் இந்த மாற்றத்தில் பங்கேற்கின்றோம். இதை அறிவதன் மூலம் நாம் முன்னேறுவோம். அனைத்து தேவாதிகள் அவதாரங்கள் எல்லாம் நம்முடன் ஒரே ஆசனத்தில் உட்கார்ந்து ஒரே வேகத்தில் நடந்து செல்கிறார்கள். நாம் அனைவரும் ஒரே நேரத்தில் மண்ணில் உருண்டு போகிறோம். ஏதாவது ஒருவர் இந்த வேகத்தில் உணர்வுகளால் மூழ்கி முன்னேறிவிட்டார். நாம் கூட முன்னேறுகிறோம். நாங்கள் கூட பயணி ஆகிறோம். இந்த உணர்வை புரிந்து கொள்வோம் என்று அறிவோம் என்றால் உலகம் முழுவதும் நாம் அனைவரும் ஒரே வேகத்தில் ஒரே கொள்கையில் முன்னேறி இருக்கின்றோம். அதனால் இது சாத்தியமாகும். 1000 ஆண்டுகளோ அல்லது 5 நூற்றாண்டுகளோ அனைத்து பொருட்களும் ஒரே திசையில் முன்னேறுகின்றன. மாற்றத்தை அனுபவம் சேர்த்து அனைவரையும் மூலதனமாக மாற்றி மேலும் பெறுவதற்காக முன்னேறுகின்றன. இந்த எண்ணற்ற புத்திசாலி அனுபரமாணுவுகள் இந்த பிரம்மாண்ட வானத்தில் தாசருகின்றன. இந்த அனுபரமாணுக்களில் இருந்துதான் இந்த உடல் உருவாகியுள்ளது. ஆறில் மணல் குவிந்தால் தீவுகள் உருவாகின்றன. தூசி குண்டுகளின் கூட்டுதலில் ஒரு நாடு உருவாகிறது. இதேபோல் உலகின் எண்ணற்ற அனுபரமாணுக்களை சேர்த்து இந்த உடல் உருவாகியுள்ளது. எனவே அனைத்தும் இந்த உடலில் உள்ளது. ஒவ்வொரு உடலும் ஒரு பிரபுத்தியையும் போன்றது. உலகின் ரசாயனியை அறிய தேவையான அனைத்தும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தத்துவம், கேள்வி, வாசனை சக்தி அனைத்தும் உள்ளது. பாவம் எதையும் அறியாது, புண்ணியம் எதையும் அறியாது. திருட்டு, கொள்ளை செய்தால் அவன் அதே வழியில் முன்னேறிக் கொண்டே இருக்கிறான்.